நான் உங்க நாகராஜ். இப்ப நான் திருச்செந்தூருக்கு போயிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற ஒருத்தர் ரேக்கி மூலமா ஹீலிங் பண்றது மட்டும் இல்லாம ஹிப்னாட்டிசம் மூலமா ஒருத்தரோட முன்ஜென்மத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. ஒருத்தரோட முன்ஜென்ம ரகசியங்களை மறுபடியும் நினைவு கொண்டு வரும்போது அவங்களோட தீராத சில பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க முடியும்னு சொல்றாரு. இதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இப்போ திருச்செந்தூருக்கு போயிட்டு இருக்கேன். முன்ஜென்மத்தில் பாம்பு, இப்போது பெண். அவர்களை மிரள வைக்கும் முன்ஜென்ம அடையாளம். 1 2 3 மறுபடியும் அந்த ஜென்மத்துல இன்னும் தள்ளி போறோம். இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சு. பரபரக்க வைக்கும் முன்ஜென்ம அனுபவங்கள். உலக பிரசித்தி பெற்ற அறுபடை வீடுகள்ல ஒன்றான திருச்செந்தூர்ல தான் நான் இப்ப இருக்கேன். இங்க இருக்கிற ஹீலர் கணேஷ பார்க்கத்தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். நான் அவரை சந்திச்ச இடம் திருச்செந்தூர் கடற்கரை. நாம வேற எங்கேயாவது சந்திக்கலாமான்னு இங்க சந்திக்கும் போது இறைச்சல்கள் அதிகமா இருக்கும்னு நான் சொன்னேன். ஆனா கணேஷ் அங்கதான் சந்திக்க முடியும்னு சொன்னாரு. ஆரம்பமே எனக்கு ஏதோ அமானுஷத்தை உணர்த்துற மாதிரி இருந்தது. என்னதான் அப்படி இந்த கடற்கரையில இருக்கும்னு பாக்குற ஆவலோட நான் இங்க வந்துட்டேன். கடலையும் அலைகளையும் ரசிக்கிற மக்கள் அவங்களோட விருப்பமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கடந்து வேற சில அமானுஷ்யங்கள் இங்க பதுங்கி இருக்கிறதா எனக்கு தோணுது. இந்த கடற்கரை சும்மா சுண்டலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சமா காத்து வாங்கிட்டு போற இடம் கிடையாது. இங்க ஒரு பெரிய மருத்துவ கதையே இருப்பதா கணேஷ் சொல்றாரு. இதையெல்லாம் பேசிக்கிட்டே நான் இப்போ கணேஷ் வீட்டுக்கு கிளம்புனேன். எவ்வளவுதான் மருத்துவ உலகம் அட்வான்ஸா இருந்தாலும் அதுக்கு சவாலா புது புது நோய்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் ஒரு சில நோய்கள் இன்னமும் தீர்க்க முடியாம தான் இருக்கு. அந்த மாதிரி தீர்க்க முடியாத நோய்களையும் ரேக்கி மூலமா குணப்படுத்திட்டு வந்திருக்காரு. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் நான் ஹீலர் கணேஷ சந்திக்க வந்திருக்கேன். இவர் ஆரம்பத்துல ஒரு தனியார் கெமிக்கல் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. மெடிசன் ஃபீல்டுல இருந்த இவருக்கு ஹிப்னாட்டிசம் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதனால அதை பத்தி அதிகமா படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் ரிஷிகுமார் பாண்டே அப்படிங்கிறவரை சந்திச்சிருக்காரு. அவரோட வழிகாட்டலால இவர் இன்னும் சில விஷயங்களையும் கத்துக்கிட்டு இருக்காரு. நாளடைவுல இவரே பல பேருக்கு ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் மேல்மட்ட மனசுல பதிவாகும். அந்த விஷயங்கள் நமக்கு அடிக்கடி நினைவுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஆனா ஆழ் மனசுல பதிவாகி இருக்கிற எந்த ஒரு நிகழ்வும் நம்மால சுலபமா நினைவுக்கு கொண்டு வர முடியாதாம். இதுலதான் சில அமானுஷ்ய விஷயங்கள் பதுங்கி இருக்குமா. குறிப்பா மனுஷங்களோட முன்ஜென்ம நினைவுகள் எல்லாம் இந்த ஆழ் மனசுல தான் ரகசியமா பதிவாகி இருக்குமா. அதனால தூங்கிட்டு இருக்கிற அந்த ஆழ் மனசை உசுப்பி விடும்போது அது நம்மோட பழைய நினைவுகள்ல இருந்து முன்ஜென்ம நினைவுகள் வரைக்கும் நம்மோட நினைவுக்கு கொண்டு வரும். ஹிப்னோட்டிசம் எதுக்கு பண்ணுவோன்னு கேட்டாக்க, மேல் மனது ஆழ் மனதுன்னு ரெண்டு இருக்கு. இப்போ நீங்க எங்கூட பேசிட்டு இருக்கும்போது மேல் மனது என்ன கவனிக்குது. பட் உங்களுடைய ஹேண்ட் பொசிஷன் பார்த்தீங்க, உங்க கை விரல் என்ன பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அது உங்களுக்கு நீங்க அந்த கைக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்க மாட்டீங்க. கையை எப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுலாம் சொல்லவே மாட்டீங்க. அது இப்படி பண்ணிட்டே இருக்கும். நான் அதை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா மைண்ட் மூவ் ஆகும்போது உங்க விரல்லாம் மூவ் ஆகும். அப்புறம் இப்படி காலை ஆட்டுறது, கையை ஆட்டுறது, இப்படினால சாஞ்சிக்கிறது, ஆமான்னு சொல்றது, இதெல்லாம் பண்றதெல்லாம் ஆழ் மனதோடையது. நம்மளுடைய வாழ்க்கையிலேயே மேல் மனதோடைய பங்கு ரொம்ப கம்மி. ஆழ் மனது சப்கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ் தான் ஜாஸ்தி. இது ரெண்டு தான் நம்ம அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கோம். அது ஆட்டோமேட்டிக். அது ஸோ அப்போ என்ன ஆகிடும், மேல் மனதுக்கு கவுன்சிலிங், ஆழ் மனதுக்கு ஹிப்னாசிஸ். அது என்ன இப்போ கெட்ட பழக்கம் வந்திருக்குன்னா பழக்கங்கள் எல்லாமே ஆழ் மனதோடு சம்மந்தப்பட்டது. அதனால தான் அது சீக்கிரம் போக மாட்டேங்குது. போன ஜென்மத்துல என்ன ஆசைகள் இருந்ததோ அதுதான் இந்த ஜென்மத்துல பிரதிபலிப்பா இருக்கும்னு சொல்றாரு. இப்படி முன்ஜென்ம நினைவுகளை மறுபடியும் நம்ம நினைவுக்கு கொண்டு வரும்போது நம்மோட பல பிசிக்கல் மென்டல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்றாரு கணேஷ். இவரு சீனிவாசன். இவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட்ல இவரோட பென்ஷன் நாமினியை கேட்டப்போ தனக்கு நாமினியே வேண்டாம்னு யாரோட பெயரையும் கொடுக்கலையாம். காரணம் கேட்டதுக்கு தனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு, அதனால எனக்கு யாருமே நாமினி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லாததோட தனக்கு கல்யாணமும் ஆகாதுன்னு இவருக்குள்ள ஒரு சிந்தனை தோணி இருக்கு. இப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. நான் முதல்லயே நான் என்னோட டிசிஷன் ஒரு ஸ்கூல் டேஸ்லேயே என் மனசுக்குள்ளேயே வந்துடுது. இது எப்படி கேட்டீங்கன்னா 1968 எம்ப்ளாய்மெண்ட் போயாச்சு.
1974 கூட ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம்னு ப்ராடக்ட் மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து எல்லாரும் ஆப்ஷன் கொடுக்கணுன்ற போது நான் வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் எல்லாம் இது ஃபேமிலி பென்ஷன் ஆக்கும்னா ஏன்னா ஃபேமிலி வராது அப்படின்னு. சன்னியாசியா வாழ்றதுல நாட்டம் அதிகமாவே இருந்திருக்கு. ஆனாலும் ஒரு கட்டத்துல தனக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு மட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணியிருக்காரு. அதை கண்டுபிடிக்கத்தான் இப்ப ஹீலர் கணேஷை சந்திக்க வந்திருக்காரு. இவர்கிட்ட சில விவரங்களை கணேஷ் கேட்கவும் அதுக்கெல்லாம் பதில் தெரியாம தான் இருக்கிறதா சீனிவாசன் சொன்னாரு. சின்ன வயசுல இருந்தே துறவு வாழ்க்கையில விருப்பமும் அதை சார்ந்த உணர்ச்சிகளும் மட்டுமே அதிகமா இருக்கிறது ஏன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஹிப்னாட்டிச பயணம் போகணும்னு கணேஷ் சொன்னாரு. அதுக்கு சீனிவாசனும் உடனே ஒத்துக்கிட்டாரு. தன்னோட பல வருஷ கேள்விக்கு பதில் கிடைக்க போறதால இந்த பயணம் தனக்கு வித்தியாசமான அனுபவமா இருக்கும்னு இவர் நம்புறாரு. உடனே ஹிப்னாட்டிச பயணம் ஆரம்பமாச்சு. உங்க வயசு என்னப்போ? எனக்கு 68. ஸோ 68 வயசு வரைக்கும் நீங்கள் கல்யாணம் ஆகலையா இல்லை செஞ்சுக்கலையா? கல்யாணம் செய்துக்கல. ஹீலர் கணேஷ் ஒரு சாய்வு சேர்ல சீனிவாசனை படுக்க சொன்னாரு. உடம்ப ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு கண்களை மூடும்படி சொன்னாரு. அவர் சொல்றத சீனிவாசன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு டவுன்வர்டு கவுண்ட்லையும் பல மடங்கு அதிகமாகி இன்னும் டீப்பர் ஹிப்னாட்டிசத்தோட முக்கிய கட்டமான ஆழ்மன உறக்கத்தை வரவழைக்கிற யுக்தியை கையாள ஆரம்பிச்சாரு. உங்களுடைய முன்கால், பின்கால், உங்களுடைய கணுக்கால், உங்களுடைய பாதங்கள், பாதம் விரல்கள் எல்லாம் அமைதியா இருக்கு. உலகில் உள்ள அத்தனை எலும்புகளும் உங்களுக்கு அமைதியா இருந்துட்டு இருக்கு. ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது, இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. உங்களுடைய சதைப்பகுதி, உங்களுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸ், அந்த ஒவ்வொரு இணைப்புகளும் உடம்பில் அமைதியா இருக்கின்றன. சீனிவாசனோட மனக்கண்ணுல வரிசையா சில கதவுகளை கற்பனை செஞ்சு பார்க்கும்படி சொன்னாரு. ஒவ்வொரு கதவும் தானா திறந்து அடுத்தடுத்த கதவை காட்டுற மாதிரி கற்பனை செய்ய சொன்னாரு. இந்த சமயத்துல அவரு கவுண்ட் டவுன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. 20, 19, 18, 17, 16. அவர் சொல்ல சொல்ல கதவுகள் ஒவ்வொன்னா திறந்துகிட்டே இருக்கு. அவர் சொல்றதை வச்சு சீனிவாசன் கற்பனை செய்தபடி இருந்தாரு. தான் பார்க்கிற காட்சிகளை சீனிவாசன் விவரிக்க தொடங்கினாரு. இப்போ இயற்கை எழில் நிறைஞ்ச இடமா மாறி இருக்கு. அங்க சீனிவாசன் இளமையான உருவத்துல இருக்காரு. அங்க ஒரு ஒத்தையடி பாதை அவரோட கண்ணுக்கு தென்படுது. அந்த வழியா நடந்து போனா அவரை பத்தின முன்ஜென்ம விவரங்கள் நமக்கு கிடைக்கும்னு தோணுது. அதனால அவர் அந்த பாதையில தொடர்ந்து போக சொன்னாரு கணேஷ். அந்த ஒத்தையடி பாதையில நடந்து போக ஆரம்பிச்ச சீனிவாசனுக்கு வழிகாட்டி கண்டிப்பா தேவை. அதனால அந்த இடத்தை கடந்து போக அவருக்கு வழிகாட்டியா யாரு இருக்காங்கன்னு கணேஷ் கேட்டாரு. ஆதி சங்கரர் தான் தனக்கு வழிகாட்டியா இருக்கிறதா சொல்றாரு. இதை கேட்ட எனக்கு ஆச்சரியம். அடுத்தடுத்து சீனிவாசன் தான் பார்த்த காட்சிகளை விவரிச்சுக்கிட்டே போனாரு. மேகங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. அந்த மேகங்களுக்கு நடுவுல ஒரு மடத்தையும் அங்க இருக்கிற சாமியார்களை பத்தியும் அவர் சொன்னாரு. மந்திரங்கள் ஓதப்படுறதாகவும் அதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிற வழிபோக்கனா தான் நின்னுகிட்டு இருக்கிறதையும் சீனிவாசன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த குழுவோட தானும் சேர்ந்துக்க விருப்பம் இருக்கிறதையும் அங்க வந்து சேர்றதுக்காக குடும்பத்தையும் உறவுகளையும் விட்டுட்டு வந்ததையும் அவர் ஞாபகப்படுத்துறாரு. தொடர்ந்து அங்க நடக்கிறத கணேஷ் கேள்வி கேட்டு அடுத்தடுத்த கேள்விக்கு தாவறாரு. இப்ப சீனிவாசனுக்கு வயசு 75. சரி, 1, 2, 3 மறுபடியும் அந்த ஜென்மத்துல இன்னும் தள்ளி போறோம். இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சு உங்களுக்கு. இப்ப என்ன வயசா நினைக்கிறீங்க? இளைஞனா இருந்து அந்த இதுக்கு வந்தீங்க. இப்ப என்ன வயசாகுது? அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். 75 வயசு ஆயிடுச்சு. தான் ஒரு சன்னியாசியா அமைதியான சூழல்ல வாழ்றத உணர்றாரு. இதுக்கு மேல தனக்கு எதுவும் தெரியலன்னு சீனிவாசன் சொல்லவும் அவரோட பயணம் முடிவுக்கு வந்ததா சொல்றாரு கணேஷ். கணேஷ் ஹிப்னாட்டிசம் மூலமா இவரோட முன்ஜென்மத்தை கண்டுபிடிச்சிடறாரு. இவரோட முன்ஜென்மத்துல இவர் ஒரு மிகப்பெரிய சாமியாரா இருந்திருக்காரு. அதோட விளைவுதான் இப்ப இந்த ஜென்மத்திலையும் இப்படி கல்யாணம் மேல ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு கணேஷ். டிஸ்டன்ஸ் ஹீலிங் சொல்லிட்டு ஃபோன் மூலமாகவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்கிறத
சொல்லியிருந்தாங்க. அந்த ஹீலிங்கில் ரொம்ப பையன் உட்கார்ந்துருப்பாரு, சார் ஃபோன் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவர் உடலில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுறத நம்ம கண்கூட பார்க்கலாம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருச்செந்தூர் வந்திருக்கேன். இங்க கணேஷ் அப்படிங்கிறவரு ஹிப்னோ தெரப்பி மூலமா முன்ஜென்மத்தை கண்டுபிடிச்சு பிரச்சனைகளை தீர்க்கிறாரு. அப்படி பலரோட சுவாரஸ்யமான அனுபவங்களை எல்லாம் தான் இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க பிருந்தா, சொந்த ஊர் தூத்துக்குடி, இப்ப துபாயில தன் கணவரோட இருக்காங்க. இவங்களோட பிரச்சனை ரொம்பவே வித்தியாசமானதா இருக்கு. இவங்க ஆயில்யம் நட்சத்திரமா. சின்ன வயசுல இருந்தே பாம்பு சார்ந்த உணர்வுகளும் அது மாதிரியான செயல்பாடுகளும் இவங்களுக்கு இருந்திருக்கு. இவங்களோட நாக்கு தான் முதல்ல வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கு. இந்த நாக்க பாருங்க. சாதாரணமா நமக்கு இருக்கிற நாக்கோட முன்பக்கம் கூர்மையானதா இருக்கு. ஆனா இவங்களுக்கு பாம்புக்கு இருக்கிற மாதிரி ரெட்டையான கூர் நாக்குகளை போல ஒரு அமைப்பு தெரியுது. அது மட்டும் இல்லாம யார பார்த்தாலும் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்களாம். ஆரம்பத்துல இதெல்லாம் இவங்கள பெருசா பாதிக்கல. ஆனா நாளடைவுல இவங்களோட செயல்பாடுகளும் அதோட தொடர்புடைய விஷயங்களையும் செய்யவும் பயந்து போயிருக்காங்க. தன்னோட இந்த மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து விடுபடணும்னு நினைச்சிருக்காங்க. அதனால பல இடங்கள்ல தீர்வை தேடி போயிருக்காங்க. அந்த தேடல் பயணத்துல தான் எப்படியோ கணேஷை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவரை வந்து சந்திச்சிருக்காங்க. வேற இடங்கள்ல தனக்கு கிடைக்காத பதில்கள் இங்க வந்த பிறகு கிடைச்சதா சொல்றாங்க. பாம்புக்கும் தனக்கும் இருக்கிற தொடர்பை கணேஷ் தன்னோட ஹிப்னாட்டிசம் மூலமா சரியா கண்டுபிடிக்க முடியும்னு நம்பித்தான் இங்க வந்திருக்காங்க. அப்போ பிருந்தாவை ஹிப்னாட்டிசத்துல ஆழ்த்தின கணேஷ் இவங்களோட கடந்த கால உலகத்துக்குள்ள இவங்களை அழைச்சிட்டு போயிருக்காரு. அந்த புதிய பயணம் இவங்களோட பெரிய உண்மையை கண்டுபிடிக்க உதவி செஞ்சதா சொல்றாங்க. பார்த்தா நான் ஒரு ரெப்டைல் மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு ரெப்டைல்னா நல்ல யார மாதிரி இருக்கு, என்ன மாதிரி ரெப்டைல் சொல்லுங்க அப்படின்னா, அப்புறம் நல்ல ஒரு பார்த்தேன்னாக்க ஒரு பாம்பு மாதிரி தெரிஞ்சு, நல்ல அழகான ஒரு பாம்பு மாதிரி இருந்தது. இன்னும் அவர் கேட்டாரு, நீளமா இருக்கா, வால் மாதிரி இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் க்ளூஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டே வந்தாரு கணேசன் சார். அதை வச்சுதான் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. நான் ஓகே பாம்பு தான் அப்படின்னு. பிருந்தாவோட முன்ஜென்மத்துல அவங்க ஒரு பாம்பா இருந்திருக்காங்க. கணேஷ் அத ஹிப்னாட்டிசம் மூலமா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. இந்த ஜென்மத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது போன ஜென்மத்தை பத்தின விவரங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு, அதோட அந்த பழைய ஜென்ம பிரச்சனைகள் மற்றும் சாபங்கள் எல்லாமே சரியாகும்னு கணேஷ் சொன்னதை இவங்க நம்புறாங்க. நம்ம உடம்புல ஆறான்னு ஒரு படலம் இருக்குமா. நமக்கு என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் முதல்ல அதை அனுபவிக்கிறது இந்த ஆறா தான். ஆசையா இருந்தா ஆறாவும் அதை தான் வெளிப்படுத்தும். ஆறாவுக்கு ஒரு ஆன்மா போல நல்லதா உணர்வை கொடுப்பதுதான் நல்லது. சூட்சம உடல்னு சொல்லப்படுற இந்த ஆறா நல்ல சக்திகளையும் நல்ல விஷயங்களையும் அனுபவிக்கிறது போலவே கெட்ட சக்திகளால பாதிப்பும் அடையுமா. நமக்கு ஏதாவது நோய் வரும்னா முதல்ல அதால பாதிக்கப்படுறது இந்த ஆறா தான். இதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிற யுக்திகளோட அடுத்தடுத்த ரெய்கி முறையில ஹீலிங் செய்வதா கணேஷ் எனக்கு சொன்னாரு. நேரடியா ஹீலிங் செய்யும் போது சில தொற்றுகள் ஏற்படக்கூடும். அப்படி அது வராம தடுக்கத்தான் தன் கைகள்ல சைகை மூலமா எதையோ வெட்டுவது போல இவர் அடிக்கடி செய்யறத நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம சிகிச்சை முடிஞ்சதுமே இவர் உப்பு போட்டு கைகளை சுத்தம் செஞ்சிடுவாராம். அப்படி செய்வதன் மூலமா கெட்டது இவர் மேல ஊடுருவதை தடுக்க முடியும்னு சொல்றாரு கணேஷ். ரேக்கி என்பது பிரபஞ்ச சக்தியை ஒருங்கிணைக்கும் ஒரு மிகப்பெரிய வேலை. அதுல ரிஸ்கும் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு கணேஷ். ஒரு முறை இவரோட சிஷ்யர் ரெய்கி முறையில ஒருத்தருக்கு சிகிச்சை செஞ்சிருக்காரு. அது சிகிச்சை செஞ்ச சிஷ்யருக்கே பாதிப்பை கொடுத்திருக்கு. கணேஷ் தான் அவரை குணப்படுத்தி இருக்காரு. என்னுடைய நண்பருடைய மனைவி ஒரு கேன்சர் பேஷண்ட் தொட்டாங்க. அவங்க சக்கரஸ்குள்ள பங்க்சர் ஆயிடுச்சு. பங்க்சர் ஆகி உடம்பு இழைச்சி போய் தாடை ஒட்டி போய் அப்படியே போயிட்டாங்க. பொதுவா இவர் டிஸ்டன்ஸ் ஹீலிங் முறைய கடற்கரை ஓரமா தான் செய்வாராம். அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு முன்ன உள்ள கடற்கரையில நின்னுகிட்டு தான் அதை செய்வாராம். அதுக்கு சில காரணங்களை கேட்டதும் தான் எனக்கு இந்த விஷயம் புதுசா இருந்தது. கணேஷ் இந்த அலை சப்தங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கிற கரையில இருந்துகிட்டு தனக்கான ஆயுதமா இந்த கடலையே மாத்திக்கிட்டு இருக்காரு. இயற்கை
தனக்கு கொடுத்த ராட்சச துணை தான் இந்த கடல்னு நம்புறாரு கணேஷ். அதாவது தான் செய்யற இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் முறையில தனக்கு வர ஆபத்துகளை கடல்ல இருக்கும் உப்பு மூலமா கரைச்சு தன்னை காப்பாத்துறதா இவர் சொல்றாரு. தன்னை நம்பி வர ஆட்களையும் காப்பாத்திக்கிட்டு வரதா அவரை நம்பி வந்தவங்களும் சொல்றாங்க. பொதுவா கடல் சார்ந்த இடங்களுக்கு மக்கள் காத்து வாங்கவும் அலைகளை வேடிக்கை பார்க்கவும் சுண்டல் வாங்கி சாப்பிடவும் மட்டும்தான் வருவாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த செய்தி அமானுஷ்ய உலகத்துலதான் நாம எப்பவும் இருக்கோங்கிற தகவலை உறுதி செய்யற மாதிரி இருந்தது. மனுஷன் என்னதான் அசாத்தியமான பல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இயற்கை உதவி செய்யாம போனா அவ்வளவுதான். எல்லாமே தலைகீழா மாறி போகுங்கிறதையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்க முயற்சி செய்துகிட்டு வரதா சொல்றாரு கணேஷ். இயற்கையோட மனுஷன் விளையாடும் விளையாட்டு தான் இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படிங்கிற விஷயம். கண்ணுக்கு புரியாத மர்மங்களோட மோதிர கலைய சரியான முறையில கத்துக்காம செஞ்சா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா அமைஞ்சிரும். இத பத்தின அறிவோட தான் செயல்பட்டு இருக்கிறதா கணேஷ் எனக்கு உணர்த்தினாரு. இவரு வெற்றிவேல் ஒட்டப்பிடாரத்துல இருந்து வராரு. இவரோட பையனுக்கு சின்ன வயசுல இருந்து உடல் பலகீனமா இருந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இந்த பிரச்சனை இருந்ததால இப்ப இவரோட பையனுக்கு வயது கூட கூட ரொம்பவே பலகீனமா இருக்காரு. சரியா நடக்க கூட தெம்பில்லாதவரா முதுகெலும்புகளும் பலகீனம் அடைஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருக்காங்க. அது அவங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கல. தன் பையனை நினைச்சு மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்பதான் கணேஷ் பண்ற ஹீலிங் சிகிச்சை முறைகளை பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காரு. 21 நாள் சிகிச்சைக்கு பிறகு இப்ப பையனுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. மூச்சு விடும் பிரச்சனை எல்லாம் இப்ப சரியாகி இருக்கு. முதுகெலும்புல இருந்த பிரச்சனை கூட இப்ப குணமாகி வரதாகவும் இவங்க இங்க சிகிச்சைக்கு வர முடியாத நாட்கள்ல டிஸ்டன்ஸ் ஹீலிங் முறையில சிகிச்சை தராராம் கணேஷ். டிஸ்டன்ஸ் ஹீலிங் சொல்லிட்டு போன் மூலமாவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த ஹீலிங்ல ரொம்ப பையன் உட்கார்ந்துருப்பாரு. சார் போன் மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவர் உடல்ல வந்து சில மாற்றங்கள் ஏற்படுறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். ஒரு அருமையான ஒரு அனுபவத்துக்கு தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா. இந்த ஜென்மத்துல இருந்து போன ஜென்மத்துல நீங்க என்னவா இருந்தீங்க? நல்ல தெளிவா பார்க்க முடியும். சித்தர். சித்தர் அவருக்கு பேர் இருக்கா இல்ல வெறும் சித்தரா மட்டும்தான் தெரியல? மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திருச்செந்தூருக்கு வந்திருக்கேன். இங்க கணேஷ் அப்படிங்கிறவரு ஹிப்னோ தெரப்பி மூலமா நம்மோட முன்ஜென்மத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. இன்னைக்கு நானும் என்னோட முன்ஜென்மத்தை பத்தி இவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்க்க போறேன். இப்பெல்லாம் கொஞ்ச நாளா நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சக்தி என்ன அடிச்சு எழுப்பி என்ன காரணத்துக்காகவோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எனக்கு அடிக்கடி நடக்குது. தூங்கி எழுந்து பார்க்கும்போது எனக்குள்ள என்னவோ நடந்த மாதிரியான அரைக்குறையான தொந்தரவா அது இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு தொந்தரவு இருந்தப்போ இதே மாதிரி மூன்றாவது கண் நிகழ்ச்சியில சந்திச்ச பிக்குபோதி பாலா மூலமா என்னோட முன்ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கும் ஏதாவது முன்ஜென்ம இடர் காரணமா இப்படி நடக்குதான்னு தோணுது. இது எனக்குள்ள ஒரு கேள்வியாவே இருந்தது. என்னோட இந்த சந்தேகத்துக்கு சரியான விடைய இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தோணுது. நான் இப்போ அத ஹிப்னாட்டிசம் மூலமா என்னோட முன்ஜென்மத்துல ஏதாவது தோஷக்குறைகள் இருக்குமான்னு ஒரு கேள்வியோட இத முயற்சிக்க போறேன். ஒரு அருமையான ஒரு அனுபவத்துக்கு தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா. இந்த ஜென்மத்துல இருந்து போன ஜென்மத்துல நீங்க என்னவா இருந்தீங்க? கணேஷ் சில வழிமுறைகளை எனக்கு சொல்லி சேர்ல உட்கார சொன்னாரு. மெதுவா என்கிட்ட பேசிக்கிட்டே எனக்கு கற்பனையில சில காட்சிகளை கவனிக்கும்படியா சொன்னாரு. என் கையை பாருங்க. இந்த கை எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் நீங்க அப்படியே அப்படியே ஃபாலோ பண்ணணும். நானும் அவரோட சொற்களுக்கு கட்டுப்பட்டு அந்த காட்சியை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். அன்னியன் படத்துல நாசர் விக்ரம ஹிப்னாட்டிசம் பண்ற மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட சுய நினைவுகள் இல்லாத மாதிரியும் வேறொரு காட்சிகள் தோன்ற ஆரம்பிச்சது. என்னோட உடம்பு முழுவதும் நேரம் ஆக ஆக அன்கான்சியஸ் நிலைக்கு போனதை உணர முடிஞ்சது. அவர் கொடுத்த ஒவ்வொரு வழிமுறைகளும் காட்சிகளா ஓட ஆரம்பிச்சது. நான் இப்போ ஒரு அறையை விட்டு வெட்ட வெளிக்கு வந்ததை உணர்ந்தேன். அங்க ஒரு நீர்வீழ்ச்சி, மலை, இப்படி அழகான காட்சிகளை என்னால பார்க்க முடிஞ்சது. அதையெல்லாம் கடந்து நான் மீண்டும் பயணிக்க ஆரம்பிச்சேன்.
அப்போ கணேஷ் ஒரு விஷயத்த சொன்னாரு. இது மாதிரி ஹிப்னாட்டிசம் முறையில பயணம் செய்யும் போது எந்த ஒரு தடங்களும் வராம இருக்க துணைக்கு ஒரு ஆஸ்தான சாமியார்களையோ தெய்வத்தையோ அழைப்பது ஹிப்னாட்டிசம் மூலமா டிராவல் பண்றவங்களுக்கு உதவியாகுமா. இப்ப நான் இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு யாராவது உதவி செஞ்சாகணும். அது யாருன்னு நான் தேடும்போது அங்க நான் பார்த்த உருவம் சாட்சாத் போகர். நல்ல தெளிவா பார்க்க முடியும். சித்தர். சித்தர் அவருக்கு பேர் இருக்கா இல்ல வெறும் சித்தரா மட்டும்தான் தெரியல? சித்தரா மட்டும் தெரியுதா? போகர். போகர் ரொம்ப அருமையான ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. மிக அருமையான ஒரு சித்தர் கிடைச்சிருக்காரு. அவருக்கு உங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கத்தையும் அவருக்கு தெரியுங்க. அவரு என்னோட வழிகாட்டின்னு தெரிஞ்சது. அவர் ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்து இருந்தாரு. அவரை நோக்கி என்ன போக சொன்னாரு கணேஷ். நானும் இன்னும் ஆச்சரியம் மாறாம போகரை நோக்கி போக ஆரம்பிச்சேன். அவர் இருக்கிற தைரியம் எனக்கு அதிகமான நம்பிக்கையை கொடுத்தது. நானும் வேகமா முன்னோக்கி போக ஆரம்பிச்சேன். அங்க என்னோட கண்ணுக்கு தெரிஞ்ச காட்சி எனக்கு சம்பந்தப்பட்ட காட்சின்னு தெரிஞ்சது. நான் இப்போ ஒரு அடர்ந்த வனத்துல இருக்கேன். அந்த வனத்தை கடந்து போகும்போது அங்க மேகங்களும் பனியுமா நிரம்பி இருந்தது. கடைசியா நான் இப்போ ஒரு இடத்த வந்தடைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. அங்க நான் இப்போ புலித்தோல் போர்த்தி இருக்கிறதையும் கையில ஒரு வில் அம்பு வச்சிருக்கிறதையும் என்னால பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில தான் எனக்கு ஏதோ சாபம் ஏற்பட்டதா உணர முடிஞ்சது. அங்கிருந்து எனக்கு முன்ஜென்மத்துல கிடைச்ச சாபத்துக்கு விமோச்சனம் தேடித்தான் நான் இங்க வந்திருக்கிறதா என்னால உணர முடிஞ்சது. நான் ஒரு வேடன் என்பது உறுதி ஆயிடுச்சு. என்ன அந்த கோலத்துல பார்த்த பிறகு அடுத்த எந்த காட்சியும் என்னோட கண்ணுக்கு தென்படல. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு காட்சிகள் மாற ஆரம்பிச்சது. நான் காத்துல மறைஞ்சு போற மாதிரி தெரிஞ்சது. இப்ப நான் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டேன். என்னோட முன்ஜென்ம டிராவல் பத்தின சில ரகசியங்களை கணேஷ் என்கிட்ட விவரிச்சாரு. முன்ஜென்ம பயணத்துல ஏதோ ஒரு பிறவியில நான் ஒரு வேடனாக வாழ்ந்திருக்கேன். அந்த வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சாபத்தால தான் இன்னைக்கும் இரவுல தூங்கும் போது ஏதோ ஒரு கெட்ட சக்தி என்ன தொந்தரவு செய்யறதா கணேஷ் எனக்கு விளக்குனாரு. இதே போலதான் போன முறை முன்ஜென்ம டிராவல் பண்ணும்போது நான் ஒரு படை வீரனா இருந்ததா பிக்குபோதி பாலா சொன்னாரு. அதோட அடுத்த ஜென்மமா தான் இந்த வேடன் அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சு என்ன ஆச்சரியப்படுத்தி இருக்காரு. இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. எது எப்படியோ எப்போது எனக்கு போகர் தான் துணையா இருக்காருங்கிற தகவல் மட்டும் இப்ப திரும்பவும் உறுதியாயிருக்கு. அந்த வகையில எனக்கு சந்தோஷம்தான். வேற ஒரு அமானுஷ்ய அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி வரும் வாரம் திங்கள் அன்று மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். இதுவரை ஒளிபரப்பாகி வரும் 3வது கண் நிகழ்ச்சிக்கு பெரும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட வேண்டுகோள் படி ஆரம்பத்துல இருந்து ஒளிபரப்பான 3வது கண் நிகழ்ச்சியோட 4 பாகங்களை ஒன்னா சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு 3வது கண் நிகழ்ச்சியின் இந்த தொடர் ஓட்டத்தை பார்த்து மகிழுங்கள். டிஎன்ஏவில் ஒளிந்திருக்கும் ரகசியம் பல தலைமுறைகளை தாண்டியும் வெளிப்படும். சலுக்கை கிராமத்தில் நாகமாக மாறி ஆடும் இளைஞர், பின்னணியில் மறைந்திருக்கும் அமானுஷ்யம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? ஏங்க, நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.